குளிக்க போறியா? அவ எங்க சொன்னா எடுத்து கூடைக்குள்ள அடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான்றான். நீ அக்கா தான் தூக்கிட்டு வந்துட்டாளா அவங்க? குட்டிமா எங்க போறீங்க குட்டிமா? கோவத்துல இருக்கான். அட்டே சாசா வந்து குளிக்க கிளம்பிட்டாரு. முன்னாடி ஒரு சுரவல் இது எப்படி இருக்கான்னு பாப்போம். குளிக்கிறதுக்கு முன்னாடி வா. வாடா கமான்டா உடனே வெளியே ஓடிடுறது. என்னம்மா குளிக்க போல வா. சரி வா. மேல எல்லாம் தண்ணி இல்ல, நீ அங்க போய் தான் குளிக்கணும். மேல இங்க வா போலாம் வாடா. குளிக்கிறதுக்கு முன்னாடி தங்க பிள்ளை குளிக்க போறாரு. கமான் கோ இன்சைட். உள்ள போ. ஆஸ்பத்திரி கூட்டி போயிடுவாங்க. ஹாஸ்பிடல் இல்ல குளிக்க ஜம்முன்னு வருவையாமா. அழகா வருவியா? என்னோட அழகன் சூப்பரா வருவாரு. அழகன் என்னடி அழகனா வருவாரு. ஜம்முன்னு வருவாரு. சரி போயிட்டு வா. பாய். என்னடா செய்றீங்க? பிள்ளைங்க தூங்குறாங்க. அம்மா உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்களா? இவன் தான் வந்து அம்மா என்னமோ கொண்டு வந்திருக்கீங்க இவர். ஐயய்ய, நான் கூட புதினா சட்னின்னு நினச்சேன். சாணி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லடி தங்கம். எங்கடா எல்லா பையிலையும் காணா? ஓ எல்லாரும் அங்கே ஒரு சாசா அங்கே படுத்து கிடக்குறது. தூக்கம் வருதா? ஐயோ பிள்ளையில வந்து தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டாடி தங்குங்களா? எல்லாரும் தூங்குறாங்க. தூங்கட்டும். அப்போ தான் மருதாணி ஈஸியாக வைக்க முடியும். எல்லாருக்கும் வந்தாச்சு. வாங்க எல்லாரும் வாங்க. இல்லை இங்கே வாடா. வா உனக்கு மருதாணி வைக்குவோம். இது என் தங்க பிள்ளைக்கு முதல்ல வச்சு விட்றேன். இது வந்து மெஹந்தி. இது வந்து இன்ஸ்டன்ட் கிடையாதுப்பா. இலையில அரைச்ச மருதாணி. நம்ம குட்டிங்களுக்கு எப்பயுமே மருதாணி காலில் இருக்கும். இந்த தடவை வந்து அழிஞ்சு போச்சு. அதையே எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ஏன் மருதாணி வைக்காமல் இருக்கீங்க? இன்னும் அவங்களுக்கு மருதாணி தான் ஸ்பெஷலாக இருக்கும், உங்கள் குட்டிங்களுக்கு மருதாணி தான் நல்லாயிருக்கு, வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்படி இன்றைக்கி நான் வந்து பிள்ளைங்களுக்கு மருதாணி வச்சு விட்றேன். ஓடுறேன் கருத்தவாள் அவங்கள பிடிங்கடா. ஏய் வச்சாச்சு. நீ வா தங்கத்துக்கு வச்சிரும் மருதாணிடி தங்கம். அஸ்மா என்ன பண்ணிட்டானா, உன் பிள்ளைகளுக்கு வச்சுட்டு மீதி இருந்தால் எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுட்டா. யாரு நலங்கு வச்சாச்சுடா. ஒரு டைலாக் வச்சு விடுங்கடா வீடியோவில். மச்சான் எனக்கு ஒருத்தன் நலங்கு வச்சிட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும்ல, அது வந்து வச்சு விடுங்க. இதுதான் என் தங்கம், என்ன செஞ்சாலும் காட்டும். இது சாசா மாதிரி அப்படி ஒரு சமத்து பிள்ளையாக்கு. அம்மா என்ன வேணாலும் நீ வைமா அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை படுத்துக்கோ. என்னடியே அப்படி தானே? மோந்து பார்க்குது பாரு என்னத்தை வச்சு விட்ருக்குன்னு. வேற யாரு? ஏ கருத்தவாள் இங்கே வாடா. இந்தாடா. இங்கே வா. இந்தா சீக்கிரமா வா. வருது ஒரு ஆடு நம்மக்கிட்ட தானா மாட்டுது. வா 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 வா. சரி படுத்துக்கோடிம்மா. படுத்துக்கோ. பிடிங்கடா. இன்னைக்கு எல்லா பையிலையும் பிடிச்சி நலங்கு வச்சு விடுங்கடா. நிறைய வைக்கக்கூடாது, லேசாக தொட்டு இப்படி வச்சு விட்றணும். அந்த ஈரம் பட்டாலுமே அவங்களுக்கு வந்து கலர் ஆயிரும். இலை தானே, அதனால் ஒன்றும் செய்யாது. கால் வேறு எப்படி கருப்பாக வச்சுருக்கேன்னு ஊர் சுற்றுறது அப்படியே போட்டு எப்படி கருப்பாக கண்ணங்கரேன்னு இருக்கு பாரு. காலெல்லாம் அழுக்கு. உங்களையெல்லாம் எதுக்கு நான் குளிக்க வைக்கிறேன்னு தான் தெரியல. நீட்டாக இருக்க தெரியுதா ஒருத்தருக்காச்சோ? சொல்லு, நீட்டாக இருக்க தெரியுதா எவனுக்காச்சோ? சாசா தங்கம். சாசா வந்து குளிச்சுட்டு ஜம்முன்னு நல்ல மனமாக இருக்கான் தெரியுமா? குளித்ததுக்கு அப்புறமா தூக்கத்தை பாருங்கள் எப்படி தூக்கணும். என் பிள்ளைக்கு மருதாணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. இவனை மாதிரி எவனாவது ஒருத்த காலத்துக்கு கொடுத்தாடா. எல்லாம் கிறுக்கு பய உள்ளைய, எல்லாம் ஓ பிள்ளைங்கெல்லாம் கிறுக்கு பய உள்ளைய. சரியா? என் தங்க பிள்ளைடி நீ. சாசாதே சமத்து குட்டி. என்னடி அம்மா என் பிள்ளைக்கு எம்பூட்டு அறிவுடா. அம்மா என்ன வச்சாலும் நமக்கு நல்லதுடா அப்படின்னு வச்சுக்கோ. இருக்குது பாரு, நீ பெற்று போட்ட எல்லாம் போட்டதுமே எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டாங்க.
இரு எனக்கு நான் தூங்குறது. ஏலே அம்மா மருதாணி வச்சேன்டா. உனக்கு என்ன சொரணை இருக்கா இல்லையா? இருக்கா காதாட்டி இருக்கு அப்படின்னு காட்டிட்டான். சரிடி என் பிள்ளைக்கு இப்போ தான் மூளை மூளை கிடச்சிருக்கு. மூளையில் போய் தூங்கு. தூங்கிக்கோ அப்படியே தூங்கிக்கோ. சரி தூங்கிக்கிட்டாங்க. 4 மண்டையும் பேர் பிள்ளைய பெற்று போட்டிருக்க சொன்னால் கிறுக்கு பயவுலையில் பெற்று போட்டிருக்குது இது. மின்ஷா போய் என்ன இவன் மூளையில் படுத்து கிடைக்கான்னு சொல்லி எப்படி பார்க்குறத பாரு. மின்ஷா ஏய் மின்ஷா பிள்ளை சும்மா லைட்டாக பண்ணிட்டாலே போதும். அந்த சாறு இப்படி மேலே அந்த சாறு பட்டாலே போதும். அப்படியே கலர் ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் கொஞ்சம் வச்சு விடுமா அவனுக்கு? சரிம்மா வைக்கலாம். இருடியே பாரு பாரு பாரு. விளையாட்டு கட்டுறியாக்கோ என்கிட்ட. இந்த மாதிரி அந்த மருதாணியோட சாரை வச்சாலே போதும். பாருங்க அழகாக கலர் ஆயிடுச்சு. செகண்டில் கலர் ஆயிடுச்சு. இது என் அறிவு களஞ்சியமுடா. இது என் களஞ்சியம்டா. என் களஞ்சியம்டா. தங்கண்டா. யாரா சண்டை போடுறதே? மருதாணி வச்சாச்சு. எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தையோ வச்சு விட்ருக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படுத்துட்டாங்க. சாயங்காலமாக நல்லா கலர் ஆயிரும். அப்போ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும் மருதாணி வச்சுருக்கிறது. ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மருதாணி தான் அவங்க பூனைக்கு அழகு, அது ஏன் வைக்காமல் இருக்கீங்க, அழிஞ்சு போச்சுல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி உங்கள் ஆசைப்படி மருதாணி வச்சாச்சு. அவங்களுக்குனே பறித்து அவங்களுக்குனே மருதாணி அரைச்சி வச்சாச்சு. மீதியை தான் அஸ்மா வச்சுக்க போகுது. சொல்லியதே அனுப்புடா, உன் பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தால் கொண்டு வந்து கொடு, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். எல்லாம் தூங்குறாங்க. இது தூங்குற டைம் அவங்க. அதனால் சரி நம்ம கிளம்பலாம்.